Guys, welcome back to DS Anime. நான் தான் ஹோஸ்ட் பேசுறேன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம கவாக்கி நிஜமாலே ஒரு வில்லனா இல்ல ஹீரோவா அப்படின்றது தான் பார்க்க போறோம். இது என்ன ப்ரோ கேள்வி, கவாக்கி வில்லனா ஹீரோவான்னு? கவாக்கி ஒரு சின்னவர ஞாயிற்றுக்கிழமை வீடியோ போடுறதுக்கு கண்டென்ட் இல்ல, பேசாம இதே ஒரு கண்டென்ட்டா மாத்திருங்க. நீ சொல்றது சரிதான் சார். ரைட், வாங்க கவாக்கி வில்லனா ஹீரோவான்றத பிரீஃபா பாத்துடலாம். வீடியோக்குள்ள போயிடலாமா? ஓகே கேஸ், இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவாக்கி வில்லனா ஹீரோவா, கவாக்கி எதுக்காண்டி வில்லனா மாறினா, கவாக்கி ஏன் ஹீரோவை கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். கவாக்கியோட சின்ன வயசுன்றது ரொம்ப ட்ராஜடியாக இருந்திருக்கும். முக்கியமாக அந்த ட்ராஜடிக்கு காரணம் கவாக்கியோட அப்பா தான். ஏன்னா கவாக்கி சின்ன வயசில் அவங்க அப்பாவுக்கு சரக்கு வாங்கி கொடுக்கறதுக்காண்டி ஓடி ஓடி உழைச்சிருப்பான். ஒரு கட்டத்தில் கவாக்கியோட அப்பா காசுக்காண்டி கவாக்கியை ஜீகன் கிட்ட வித்துருவான். ஸோ அப்படி கவாக்கியை வாங்கின ஜீகன் கவாக்கி மேலே கார்மா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண, அந்த கார்மா எக்ஸ்பெரிமெண்ட்ல சக்ஸஸ்ஃபுல்லாக உயிர் பிழைச்ச நம்ம கவாக்கிக்கு நம்ம ஜீகன் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறான். இந்த ட்ரைனிங்ன்றது செம்ம இன்டென்ஸாக இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம ஜீகன் கவாக்கியை போட்டு அடி பொழந்திருப்பான். அப்போ ஒரு நாள் காராவோட பேஸ்ல ஒரு சின்ன எக்ஸ்ப்ளோஷன் ஏற்பட, அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல நடந்த கேஸை வச்சு நம்ம கவாக்கி அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடி இருப்பான். அதாவது கவாக்கியை தப்பிக்க வச்சிடறான். ஏன் இப்படி தப்பிச்சேன் பார்த்தீங்கன்னா, டேரக்டா பொருட்டோட கண்ணில் மாட்டிக்கிறான். அந்த இடத்துல ஏற்கனவே நம்ம கவாக்கி ஏகப்பட்ட ரோபோட்ஸ் கூட சண்டை போட்டு செம்ம எக்ஸசன் ஆகி படுத்து கிடந்திருப்பான். அதாவது அன்கான்சியஸா இருந்திருப்பான். அப்போதான் நம்ம டீம்ஸ் கவாக்கியை கண்டுபிடிச்சிருப்பாங்க. திடீர்னு அந்த இடத்துல காராவோட மெம்பரான காரு அப்பியர் ஆக கவாக்கி வெர்சஸ் காருன்ற ஃபைட் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. சொல்ல போனா பொருட்டோ சீரிஸ்லயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அனிமேட்டட் எபிசோட் இந்த கவாக்கி வெர்சஸ் காருன்ற ஃபைட்னே சொல்லலாம். நருட்டோ சீரிஸ்லயும் சரி, பொருட்டோ சீரிஸ்லயும் சரி, இந்த மாதிரி ஃபைட் ஒரு எபிசோட்ஸ்ல மட்டும் வேற லெவல்ல அனிமேஷன் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சோ அந்த வகையில கவாக்கி வெர்சஸ் காருன்ற இந்த ஃபைட்ல வேற லெவல்ல அனிமேட் பண்ணிருப்பாங்க. தக்காளி தாறுமாறா இருந்திருக்கும். அதே சமயத்துல இந்த ஃபைட்டுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஆக்சுவலா கவாக்கியை பொருட்டோ சீரிஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. சோ கவாக்கிக்கு இப்படி ஒரு மாசான இன்ட்ரோடக்ஷன் கொடுத்ததுனாலே நிறைய பேருக்கு கவாக்கியை ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த ஃபைட்டுக்கு அப்புறம் நம்ம கவாக்கி அன்கான்சியஸ் ஆயிருவான். நம்ம கவாக்கியை கொடா வில்லேஜுக்கு தூக்கிட்டு போயிருவாங்க. இதுக்கப்புறம் நம்ம நருட்டோ கவாக்கியோட பவர் ஸ்கில்லை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் கவாக்கியை ஊருக்குள்ள தெரிய விட்டாலோ இல்ல வெளியே எங்கேயாச்சும் விட்டாலோ அது மிகப்பெரிய ஆபத்துல தான் முடியும். ஸோ கவாக்கியை நானே அடாப்ட் பண்ணிக்கிறேன், அவனை என் வீட்லயே வச்சு வளர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம நருட்டோ முடிவெடுத்திருப்பான். பட் ஸ்டார்டிங்ல நம்ம கவாக்கி இதுக்கு கோஆப்ரேட் பண்ணனாலும் போக போக நருட்டோவை கவாக்கிக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா கவாக்கி பிறந்ததுல இருந்தே யார்கிட்டயுமே பார்க்காத ஒன்றை நருட்டோ கிட்ட பார்த்திருப்பான். அதுதான் பாசம். கவாக்கிக்கு நருட்டோட இந்த பாசம்ன்றது ரொம்ப பிடிச்சிருக்கும். சொல்ல போனா நருட்டோட இந்த பாசம்ன்றது கவாக்கியோட பாஸ்ட் எல்லாத்தையுமே ஓவர் ரைட் பண்ணிடும். இதனாலேயே கவாக்கிக்கு நருட்டோ மேல அதீத மரியாதையும் அதிக பாசம்ன்றது ஏற்படும். பட் நருட்டோ இப்படி கவாக்கி மேல காட்டுற பாசம் தான் ஒரு வகையில பொருட்டோக்கு வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய வினையா இருக்க போகுதுன்றது தெரியாம கவாக்கி மேல நருட்டோ பாசத்தை காமிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். இதுக்கப்புறம் ஜீகனோட இன்வேஷன் நடந்திருக்கும். அந்த ஃபைட்ல நருட்டோ அண்ட் சஸ்கே ரெண்டு பேருமே டிஃபீட் ஆயிருப்பாங்க. அந்த நருட்டோ ரெஸ்கியூ பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் இஷிகியோட இன்வேஷன் நடந்திருக்கும். அந்த ஃபைட்லயும் நருட்டோ அண்ட் சஸ்கே நியர்லி டிஃபீட் ஆயிருப்பாங்க. பட் கடைசியில் நம்ம நருட்டோ பேரியன் மோட ஆக்டிவேட் பண்ணி இஷிகியை மியர்லி போட்டு தள்ளுறது மட்டும் இல்லாம அவனோட பிரஷியஸ் ஃப்ரெண்டான குராமாவை இழந்திருப்பான். அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம கவாக்கியும் அவனோட கார்மாவை இழந்திருப்பான். அப்பதான் நம்ம பொருட்டோ மோமோஷிக்கு டேக் ஓவர் பண்ணி சாஸ்கேயோட ரெனிங்கனை பறிச்சிருப்பான். பட் கொஞ்ச நேரத்துல நம்ம பொருட்டோ மோமோஷிகியோட கண்ட்ரோல் வந்து கான்சியஸ்னஸ்க்கு வந்துருவான். எல்லாத்தையும் பார்த்த கவாக்கி இந்த பொருட்டோ பைப்லயும் ஒரு கட்டத்துல முழு ஓட்சுசுகியா மாறினானா அவனால நருட்டோக்கு ஒரு ஆபத்து ஏற்படும் அப்படின்றத அப்பவே புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பான். இதுக்கப்புறம் எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் திடீர்னு பார்த்தா நம்ம கோடோட இன்வேஷன் நடந்திருக்கும். கோடுக்கு பாத்தீங்கன்னா கவாக்கி மேல சின்ன வயசுல இருந்தே ஒரு கிரெட்ஜ்ன்றது இருந்திருக்கும். அதே சமயத்துல இஷிகியோட வில்ல அதிகமா இன்ஹெரிட் பண்ண கோடு இஷிகியோட சாவுக்கு பழி வாங்கணுன்றதுக்காண்டி கவாக்கி மேல வேற லெவல்ல காண்ட்ல இருந்திருப்பான். சோ கவாக்கி கோடு இப்படி தாமல ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காண்டி வெறி கொண்டு சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கவாக்கி லீஃப் வில்லேஜுக்கும் நருட்டோக்கும் எந்த ஒரு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தானா வாலண்டியரா போய் கோடு கூட சண்டை போட போயிருப்பான். அந்த சமயத்துல நம்ம கவாக்கியால கோடோட பவர்ஸுக்கு ஈடு கொடுக்க முடிஞ்சிருக்காது. ஏன்னா கவாக்கி தான் கார்மாவை இழந்திருப்பான் இல்லையா. சோ அதனால கோடு கூட கவாக்கியால ஈடு கொடுத்து சண்டை போட முடியாது. பட் கவாக்கி பின்னாடியே அப்பியர் ஆன நம்ம பொருட்டோ கோடு கூட ஓரளவுக்கு ஈடு கொடுத்து சண்டை போட்டிருப்பான். அதே சமயத்துல அவன் கார்மாவை ஆக்டிவேட் பண்ணி சண்டை போட்டிருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேல அவன் கார்மாவை அதிகமா யூஸ் பண்ணனால மோமோஷிக்கு பொருட்டோ ஓவர்டேக் பண்ணிடுவான். சோ நம்ம மோமோஷிக்கு கோடை விரட்டி அடிக்கிறது மட்டும் இல்லாம அதே ஃபோர்ஸ்ல நம்ம நருட்டோவையும் அட்டாக் பண்ண வருவான். அப்போ அந்த இடத்துல நம்ம கவாக்கி பவர்லெஸ்ஸா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அவனோட கார்மான்றது ஆக்டிவேட் ஆகும். அதாவது கவாக்கி அவன் இழந்த கார்மாவை திரும்ப ஆக்டிவேட் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்க சமயத்துல அவனோட கார்மான்றது திரும்ப ஆக்டிவேட் ஆகும். அப்ப ஆக்டிவேட் ஆன அந்த கார்மாவை வச்சு நம்ம கவாக்கி மோமோஷிக்கு கூட சண்டை போட, இப்படி சண்டை நடந்துகிட்டு இருக்கும் போதே நம்ம பொருட்டோ கான்சியஸ்னஸ்க்கு வர, அந்த சமயத்துல நம்ம கவாக்கி கிட்ட என்னைய கொன்றுறா அப்படின்ற மாதிரி கேட்கிறான். மோமோஷிக்கு உயிரோடு இருந்தானா நருட்டோட உயிருக்கு அது ஆபத்துன்றனால கவாக்கி பொருட்டோவை போட்டு தள்ளிடுவான். பட் செத்து போன பொருட்டோ மறுபடியும் உயிரோட வந்துருவான். பிகாஸ் மோமோஷிக்கியோட டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ்ன்றது பொருட்டோட உடம்புல வெறும் 82%
18% தான் நடந்திருக்கும். ஸோ மோமோஷிக்கு மிச்சம் இருந்த அந்த 18% ஆஃப் டேட்டாவை யூஸ் பண்ணி பொருட்டோ உடம்புல டிஸ்ட்ராய் ஆன ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே ஹீல் பண்ணிடுவான். கவாக்கி பொருட்டோ போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு கண்ணுக்கு ஒரு ஹீரோவா தெரிஞ்சிருப்பான். பட் கவாக்கி எப்போ ப்ரோட்டகனிஸ்டான பொருட்டோவே போட்டு தள்ளினானோ அதுக்கப்புறம் நிறைய பேரோட கண்ணுக்கு கவாக்கி ஒரு ஆன்டி ஹீரோவா தெரிய ஆரம்பிச்சிருப்பான். ஏன்னா ப்ரோட்டகனிஸ்டே ஒருத்தன் போட்டு தள்ளணும்னு ட்ரை பண்ணானா அந்த கேரக்டரை கண்டிப்பா ஹீரோ லிஸ்ட்ல வைக்க முடியாது. மேக்ஸிமம் ஆன்டி ஹீரோ இல்லைனா வில்லன் லிஸ்ட்ல தான் வைக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு சாஸ்கே எடுத்துக்கோங்க. சாஸ்கே நருட்டோவை போட்டு தள்ள ட்ரை பண்ணிருப்பான். ஸோ அதனாலேயே நம்ம சாஸ்கே எப்போதுமே ஒரு ஆன்டி ஹீரோ லிஸ்ட்ல தான் இருப்பான். என்ன பொறுத்த வரைக்கும் நான் சாஸ்கே ஆன்டி ஹீரோ லிஸ்ட்ல வச்சிருக்கேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு சாஸ்கே ஹீரோ லிஸ்ட்ல இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பாஸ் இப்போ என்ன சொல்ல வரீங்க? கவாக்கி ஆன்டி ஹீரோன்னு சொல்றீங்களா? இருங்க பாய், ஏன் அவசரப்படுறீங்க? ஒரு ஃப்ளோவில் போய்கிட்டு இருக்கல, நடுவில் வரக்கூடாது சரியா? ஸோ பொருட்டோ திரும்ப உயிரோட வந்தது நம்ம கவாக்கிக்கு சுத்தமாக பிடிச்சிருக்காது. ஏன்னா பொருட்டோ திரும்ப உயிரோட வந்திருக்கானா கண்டிப்பாக மோமோஷிக்கும் பொருட்டோட உடம்புல உயிரோடு இருக்கான்றது தான் அர்த்தம். ஸோ மோமோஷிக்கு உயிரோடு இருக்க வரைக்கும் நருட்டோட உயிருக்கு ஆபத்துன்றனால கவாக்கி எப்போதுமே பொருட்டோ மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருந்திருப்பான். இந்த சமயத்துல நம்ம எய்டா லீஃப் வில்லேஜ்குள்ள என்டர் ஆயிருப்பான். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் எய்டாவுக்கு கவாக்கி மேல ஒரு லவ் இருக்கு. ஸோ அதனாலேயே எய்டா வந்து லீஃப் வில்லேஜுக்கு வந்திருப்பா. லீஃப் வில்லேஜுக்கு வந்த எய்டா ஒரு அசட்டா இருந்தாலும் அவளை லீஃப் வில்லேஜுக்குள்ள வச்சுக்க முடியாதுன்றனால லீஃப் வில்லேஜோட அவுட்ஸ்கிரிட்ஸ்ல ஒரு பில்டிங்ல அவளை தங்க வச்சிருப்பாங்க. எய்டாவை ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டி, அதாவது எய்டாவை காவக்காக்கறக்காண்டி எய்டா கூட பொருட்டோ அண்ட் கவாக்கி ரெண்டு பேத்தையுமே தங்க வச்சிருப்பாங்க. இதை தவிர்த்து சரடா அண்ட் சுமுறை இவங்க ரெண்டு பேத்தையுமே நம்ம எய்டா அவ கூட தங்கணுன்ற மாதிரி கேட்டிருப்பா. அதுக்கு தகுந்த மாதிரி சரடா அண்ட் சுமுறை இவங்க ரெண்டு பேத்தையுமே எய்டா கூட தங்க வச்சிருப்பாங்க. நாட்கள் கடந்து விடுது. நம்ம மோமோஷிக்கு பொருட்டோவை காப்பாற்றுறதுக்காண்டி 18% ஆஃப் டேட்டாவை யூஸ் பண்ணிருப்பான் இல்லையா? அந்த டேட்டான்றது நம்ம பொருட்டோட கான்சியஸ்னஸையும் மோமோஷிக்கியோட கான்சியஸ்னஸையும் லிங்க் பண்ணி விட்டுருது. ஆரம்பத்தில் நம்ம மோமோஷிக்கு பொருட்டோ கூட பேச வரும்போது அந்த சமயத்தில் மட்டும் டைம்ன்றது ஃப்ரீஸ் ஆயிரும். இந்த டைம் ஃப்ரீஸ் ஆன டைமென்ஷன்ல தான் நம்ம மோமோஷிகி அண்ட் பொருட்டோ எப்போதுமே பேசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒன்ஸ் மோமோஷிகி அண்ட் பொருட்டோட கான்சியஸ்னஸ் லிங்க் ஆனதுக்கு அப்புறம் நம்ம குராமா அண்ட் நருட்டோ எப்படி பேசிப்பாங்களோ அதே மாதிரியே அவங்க மைண்டுக்குள்ளேயே பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பொருட்டோ அண்ட் மோமோஷிக்கு ஒரு தடவை பேசிக்கிட்டு இருக்கதை நம்ம கவாக்கி நோட்டீஸ் பண்ணிடுறான். இதை பார்த்த கவாக்கி மோமோஷிக்கு ஸ்டில் இன்னும் ஆக்டிவா இருக்கானா, அப்ப அது நருட்டோக்கு மிகப்பெரிய ஆபத்தாச்சுன்றனால டைரக்டா கவாக்கி நருட்டோட வீட்டுக்கு போய் இந்த மாதிரி நான் உங்களோட மகனை கொல்ல போறேன், ஸோ போன தடவை அவன் தப்பிச்சிட்டான், ஆனா இந்த தடவை தப்பிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி நருட்டோ அண்ட் ஹினாட்டா ரெண்டு பேத்தையுமே சீல் பண்ணிருப்பான். ஒன்ஸ் ஹொகாகேவோட பிரசன்ஸ் மறந்ததுக்கு அப்புறம் கவாக்கி தான் ஏதோ பண்ணிட்டான் அப்படின்றத கண்டுபிடிச்சோன்னே லீஃப் வில்லேஜ் மொத்தமா கவாக்கியா ஹண்ட் டவுன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த சமயத்தில் நம்ம பொருட்டோ தான் கவாக்கியை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பான். ஏன்னா கவாக்கி அண்ட் பொருட்டோ ரெண்டு பேத்தாலையுமே அவங்க எங்க இருக்காங்கன்றத சென்ஸ் பண்ணிக்க முடியும் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு. ஸோ பொருட்டோ கவாக்கியை கண்டுபிடிச்சோன்னே கவாக்கி விசஸ் பொருட்டோன்ற கிளாஸ் நடக்குது. அந்த சமயத்தில் நம்ம சரடா உள்ள வந்து குட்டையை குழப்ப கவாக்கி சரடா கிட்ட விலகிறியா இல்ல உனையை சேர்த்து போட்டு தருவா அப்படின்ற மாதிரி சரடாவை அட்டாக் பண்ண வந்திருப்பான். அந்த அட்டாக்ல இருந்து நம்ம சரடாவை பொருட்டோ காப்பாற்றும் போது தான் பொருட்டோட கண்ணில் அந்த ஸ்கார்ன்றது ஏற்பட்டிருக்கும். இதுக்கப்புறம் கவாக்கியை சாஸ்கே ஷிக்கமோரோன்னு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கேப்சர் பண்ணிடுவாங்க. பட் அந்த சமயத்தில் நம்ம பொருட்டோட பாடியை மோமோஷிக்கு டேக் ஓவர் பண்ணி கவாக்கியை ரிலீஸ் பண்ணி விட்டுருவான். தப்பிச்சு போன கவாக்கி என்ன பண்ணணும்னு தெரியாம திக்குமுக்காடி நிற்கும் போது அந்த இடத்துக்கு சடனா எய்டா அப்பியர் ஆகிறா. எய்டாவை பார்த்த கவாக்கி ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் எல்லா கஷ்டமும் வருது, நான் ஹொகாகேவோட மகனா இருந்துக்க கூடாதா, நான் அப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி நம்ம கவாக்கி அவனோட டிப்ரெஷன் எல்லாத்தையுமே எய்டா மேல இறக்க எல்லாத்தையும் கேட்ட எய்டாக்கு ஆம்னிபட்டன்ஸ் ஆக்டிவேட் ஆகி கவாக்கியோட டிசைர்ஸ்ன்றது நிறைவேறிடுது. அதாவது கவாக்கியோட இடத்துக்கு பொருட்டோவையும் பொருட்டோட இடத்துக்கு கவாக்கியும் நம்ம எய்டாவோட ஆம்னிபட்டன்ஸை யூஸ் பண்ணி ஸ்விட்ச் பண்ணி விட்டுறா. இதுக்கு முன்னாடி கவாக்கியா ஹண்ட் டவுன் பண்ணிக்கிட்டு இருந்த லீஃப் வில்லேஜ் ஷினோபிஸ் எல்லாருமே டக்குன்னு இந்த ஆம்னிபட்டன்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் பொருட்டோவை ஹண்ட் டவுன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ நம்ம சரடாவோட கோரிக்கையின்படி சாஸ்கே மட்டும் பொருட்டோக்கு ஹெல்ப் பண்ணிருப்பான். இதுக்கப்புறம் தான் டைம் ஸ்கிப்ன்றது நடந்திருக்கும். டைம் ஸ்கிப்க்கு அப்புறம் நம்ம பொருட்டோ சம பவர்ஃபுல் ஆகி மறுபடியும் லீஃப் வில்லேஜுக்கு வந்திருப்பான். ஆனா கவாக்கியோட எண்ணங்கள்ன்றது இந்த டைம் ஸ்கிப்க்கு அப்புறமும் மாறி இருக்காது. கவாக்கி பொருட்டோவை போட்டு தள்ளுறத ஒரு மெயின் கோலா வச்சிருப்பான். அதாவது நருட்டோட உயிருக்கு த்ரெட்டனா இருக்கக்கூடிய பொருட்டோ கோடு அப்புறம் இந்த புதுசா வந்திருக்க சிஞ்சூஸ்னு எல்லாத்தையும் போட்டு தள்ளுறதே ஒரு மெயின் கோலா நம்ம கவாக்கி வச்சிருக்கான். ஸோ இப்போ கவாக்கிக்கு ரீசெண்டா ஒரு பயங்கரமான பவர் அப் இருக்குன்ற மாதிரி மாங்கால சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த பவர் அப் எப்போ வருன்றதுக்காண்டி ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த பவர் அப் மட்டும் வந்துச்சுன்னா கவாக்கியோட ரேஞ்சே வேற மாதிரி ஆயிரும். இது வரைக்கும் என்னால் முடிஞ்சளவுக்கு கவாக்கியோட கேரக்டரிஸ்டிக்ஸை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி முடிச்சிருக்கேன். ஏன்னா கவாக்கியோட கேரக்டர் ஓரளவுக்கு சொன்னா மட்டும்தான் கவாக்கி வில்லனா ஹீரோவா இல்ல ஆன்டி ஹீரோவா அப்படின்றத உங்களாலே அசம்ஷன் பண்ண முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் கவாக்கியா ஹீரோ லிஸ்ட்லாம் சேர்ப்பேன். ஏன்னா எனக்கு கவாக்கியை ரொம்ப பிடிக்கும். அதனால நான் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய முட்டு கொடுக்க தான் இங்கே ஆசைப்படுறேன். கவாக்கி நம்மளாருக்குமே பிடிச்ச நருட்டோவை காப்பாற்றுறதுக்காண்டி தான் ப்ரோட்டகனிஸ்டான பொருட்டோவே போட்டுதல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம எப்படி ரியாலிட்டியில் நருட்டோட ஃபேன் பாயா இருக்கோமோ அதே மாதிரி கவாக்கி அந்த சீரீஸ்க்குள்ள நருட்டோட ஃபேன் பாயா இருக்கான். இந்த ஒரு காரணத்தை வச்சு நான் கவாக்கிக்கு ஒரு முரட்டு முட்டா கொடுக்கலாம். நருட்டோட உயிரை காப்பாற்றுறதுக்காண்டி கவாக்கி எந்த இலைக்கும் போவான். ஈவன் அவனோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னாலும் நம்ம கவாக்கி யோசிக்காம சாக்ரிஃபைஸ் பண்ணுவான். இது போக நம்ம கவாக்கி நருட்டோ ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்ட லீஃப் வில்லேஜை எக்காரணத்தை கொண்டு அழிய விட்டுறக்கூடாதுன்னு நம்ம கவாக்கி லீஃப் வில்லேஜை பாதுகாக்கிறதுக்கு அதிக எஃபர்ட் போட்டுக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் வச்சு நான் கவாக்கியை ஒரு ஹீரோ லிஸ்ட்ல சேர்க்க முடியும்னு சொன்னாலும் கவாக்கி ஒரு சில நேரத்தில் ஆன்டி ஹீரோ மாதிரி நடந்துகிட்டு இருப்பான். அதாவது நருட்டோட உயிருக்கு ஆபத்து வருதுன்றப்போ எதை பத்தியும் யோசிக்காம மொத்தமா எல்லாத்தையும் அழிக்க தான் ட்ரை பண்ணுவான். எக்ஸாம்பிளுக்கு நம்ம பொருட்டோவை சரடா காப்பாற்ற வந்திருப்பா. பட் சரடாவே போட்டதுல நம்ம கவாக்கி ட்ரை பண்ணிருப்பான். ஒருவேளை நருட்டோட உயிருக்கு லீஃப் வில்லேஜ் த்ரெட்டனா இருந்துச்சுன்னா கவாக்கி யோசிக்காம மொத்த லீஃப் வில்லேஜுமே அழிச்சிருவான். ஸோ நான் கவாக்கி நருட்டோட ஃபேன் பாய் இருக்கனால நான் கவாக்கியை ஹீரோ லிஸ்ட்ல சேர்க்கிறேன். உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட்ஸா சொல்லுங்க. இன்னும் ஒரு சில பேருக்கு கவாக்கி வில்லன் லிஸ்ட்ல இருக்க கூட சான்ஸ் இருக்கு. ஸோ கவாக்கியை ஏன் வில்லன் லிஸ்ட்ல சேர்த்தீங்க அப்படின்றதுக்கு ஒரு காரணத்தை மட்டும் கமெண்ட்ஸ்
கமெண்ட்ஸை சொல்லிட்டு போயிருங்க. என்னோட தாட்ஸை இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதே மாதிரி அடுத்த வீடியோவில் கவாக்கியோட ஆரிஜின் ஸ்டோரி போடலாமா வேணாமா அப்படின்றத கமெண்ட்ஸாக சொல்லுங்க சார். ரைட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டிஎஸ் அனிமே சேனலில் போகிற எல்லா வீடியோ பிடிக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பார்த்துருங்க. ஓகே கைஸ், இதே மாதிரி ஒரு அமேசிங்கான வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from DXD Anime.